இன்னைக்கு ஆண்டவர் பைபிள் ஸ்டடி எடுக்க அனுப்பல, நிச்சயமா செய்தி சொல்ல வந்திருக்கேன். செய்தி அப்படின்னா நம்ம நிறைய கட்சிகளாக செய்தி கேட்டோம்னா அது வேற மாதிரி போயிடுச்சு. ஆனா ரியல் செய்தி நீங்க கொடுக்க போறேன். செய்தினா நீங்க நியூஸ் சேனல்ல என்ன பார்ப்பீங்க? எல்லா செய்தி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை கேட்டா உட்காந்து பார்ப்பீங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தி, இன்றைய தலைப்பு செய்தி அப்படின்னு போட்டு 2010ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்தது அப்படின்னு உட்காந்து சொன்னா யாராவது கேட்போமா? கேட்க மாட்டோம். செய்தி கொஞ்சம் கரண்ட் நியூஸா இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? ரொம்ப நல்லது. ஆண்டவர் உங்களுக்கு கரண்ட் நியூஸ கொடுத்திருக்கிறார். அதாவது நிச்சயமா கரண்ட் நியூஸை நீங்க கேட்க போறீங்க. நம்ம இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஆபத்தான செய்தியை நான் சொல்ல போறேன். ஃபேவரான செய்தி நான் சொல்ல போறது இல்லை. கொஞ்சம் கடுமையான செய்தியா தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அதை நீங்கெல்லாம் தான் கொண்டு போய் சேர்ப்பீங்கிறதுனால அதை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன், பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆகவே ஒரே ஒரு 2 நிமிஷம் ஒரு சின்ன ஒரு பல்லவி மட்டும் பாடிட்டு செய்திக்கு நேரம் எல்லாரும் எழுந்து நிற்போம். என்னுடைய மகன் ஹரி டிப்ளமோ இன் தியாலஜி படிச்சுட்டு இருக்காரு. என்னோட பொண்ணு காரணியால மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி படிச்சுட்டு இருக்காங்க. கர்த்தர் இதுக்கு முதல்ல என் மனைவி கோஆபரேட் பண்ணாங்க. அதனால எனக்காகவும் மனைவிக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஊழியத்துல பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக உங்களோட ஜெபத்துல எனக்கு தெரிஞ்சு நிறைய பிரேயர் ஃபெலோஷிப் மூடிட்டாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் பிரேயர் ஃபெலோஷிப்பே இல்லை நிறைய இடத்துல. நான் நிறைய சர்ச்சஸ் போறதை விட பிரேயர் ஃபெலோஷிப்ல தான் நான் என்னோட ஊழியம் நிறைய இருக்கும். இங்க நடக்கிறத நாங்க லாக்டவுன்லயே நான் கேள்விப்பட்டேன். அன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறதா எனக்கு தெரியும். அதனால பிரேயர் ஃபெலோஷிப்ல பிரேயர்ல எங்க ஃபேமிலிக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க. பிள்ளைகளை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் படிக்கிற படிப்புலையும் தரமான கல்வியை படிச்சுட்டு வரணும். வேதத்தை நல்லதா படிச்சுட்டு வந்து 4 பேருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். கண்களை மூடுவோம். ஒரே ஒரு பாடலை பாடி தேவ சமூகம் நம்மோடு கூட வரும்படியாக, தேவ சமூகம் இறங்கி வந்து தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாம் ஒரு விண்ணப்பத்தோடு இருப்போம். உள்ளத்துல ஒரு விண்ணப்பம் இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த மனுஷன் என்ன பேச போறான்னு நம்ம யோசிக்காங்க. தயவுசெய்து கர்த்தர் பேச வேண்டும். எந்த மனிதன் நீங்க வந்தாலும் நீங்க அந்த விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த மனிதன் மூலமாக பேச சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். சமூகம் மேலானது, ஊரினும் மேலானது. சமூகம் மேலானது, ஊரினும் மேலானது. நீரனுக்கு துணையாயிருப்பதா நீரனுக்கு துணையாயிருப்பதா பற்றிக்கொண்டு தாங்குகையாயினோடு பெற இறுதிவரை இறுதியுடன் உன்னையே பற்றிக்கொண்டு தாங்குகையாயினோடு பெற என்னுதடு உன்னை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு உன்னை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உன் சமூகம் மேலானது, ஊரினும் மேலானது. உன் சமூகம் மேலானது, ஊரினும் மேலானது. என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகமா. என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகமா. ஜீவன்
தருந்தேனதி வற்றாத நீரூற்று உன்னில் நான் தாகம் கொண்டேன். ஜீவன் தருந்தேனதி வற்றாத நீரூற்று உன்னில் நான் தாகம் கொண்டேன். ஜீவன் தருந்தேனதி வற்றாத நீரூற்று உன்னில் நான் தாகம் கொண்டேன். என்னுதடு உன்னை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு உன்னை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உன் சமூகம் மேலானது, ஊரினும் மேலானது. உன் சமூகம் மேலானது, ஊரினும் மேலானது. ஆராதனை 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 என் நண்பரேசுவே, என் ஆத்மநேசரே, என் நண்பரேசுவே, என் ஆத்மநேசரே. உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்க சமூகத்துல கூடி வந்திருக்கிறதை விட மேலான காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உடைய சமூகம் இப்பொழுது இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் மூடி இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிரச்சனை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எண்ணம், சிந்தை, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் நீர் ஆளுகை செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எண்ணத்துல விடுதலை, சிந்தையில விடுதலை, ஆவியில விடுதலை, ஆத்மால விடுதலை உண்டாவதாக என்று நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் சரி ஆண்டவரே, இந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தாவே நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே விடுதலையை கொடுத்து சமாதானத்தோடு உடைய சத்தத்தை கேட்கும்படியாக கர்த்தாவே நீர் இப்பொழுது எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றமற்றவரும் ஆசில்லாதவரும் பாவிகளுக்கு விளையினவரும் வானங்களில் உயர்ந்தவரும் எங்கள் பிரதான ஆசாரியருமாய் எங்களுக்காக கர்த்தாவே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதே உங்க கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருக்கும்படிக்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே நான் உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பித்து உங்களே என் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் வந்திருந்த ஒவ்வொருவருக்கும் நீர் ஆலோசனை சொல்லும்படியாக உங்களுடைய கருத்துல இந்த வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, காத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். Praise God. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். Praise God. எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னு நம்புறேன். எல்லாரும் தயவு செய்து பைபிள் கொண்டு வாங்க. பைபிள கண்டிப்பா பாருங்க. பைபிள் வசனம் உங்க கண்ணுல பார்த்து உங்க வாயில பேசி காதுல கேட்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா ஒரு காலமும் உங்க காலம் வீணாகாது. எல்லாரும் ஒரு முறை திரும்ப கூட வாசிக்கலாமா? Praise God.
ஆண்டவர் இந்த வருடம் 22வது வருஷத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்க போகிறது. ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக, ஜனங்களுக்கு எச்சரிக்கும்படியாக ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். ஏன்னா நியூ இயர் மெசேஜ் தான் எல்லாருக்குமே ஒரு பிளெஸிங்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த 22 பிளெஸிங்கா இருக்குமா அப்படின்னா இருக்கும். யாருக்கு இருக்கும்ன்றதுதான் மேட்டர். யாருக்கு பிளெஸிங்கா இருக்கும், யாருக்கு பிளெஸிங் இல்லாம போகுன்றதுக்கு சில காரியங்கள் இருக்குது. நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே ஆண்டவர் சில காரியங்களை இதை விளக்கி சொன்னார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். கடந்த 2 வருடங்களாக இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு யார் கையில போயிடுச்சு தெரியுமா? நம்மளோட டைம் யார் மேனேஜ் பண்றா தெரியுமா? செல்போன். ரொம்ப ஈஸியா எல்லாருக்குமே தெரியுது. ஸ்கிரீன் டைமிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. செல்போன்ல என்ன டைமிங்? ஸ்கிரீன் டைமிங். நீங்க ஒவ்வொருத்தரையா கேளுங்க, உங்க ஸ்கிரீன் டைமிங் எவ்வளவுன்னு கேளுங்க. முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? நாங்க கேட்கணும். அடுத்தவங்க தான் கேட்பாங்க. நம்மகிட்ட கேட்கறதே கிடையாது. ரைட்? நம்ம எப்பயுமே அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றது ரொம்ப நல்லது. அதனால முதல்ல இன்னைக்கு போய் உங்க ஸ்கிரீன் டைமிங் எவ்வளவுன்னு பாருங்க ப்ளீஸ். உங்க மொபைல் போன்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் எவ்வளவு நேரம் பாருங்க. சில பேர்லாம் எனக்கு இருக்கு சம்மதம் இல்லை உட்காந்துருக்கீங்க, பரவாயில்ல அப்படின்னா நான் நம்புறேன், நான் செல்போன் பார்க்காத ஆளு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஆனா அவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க முடிச்சிருக்க நேரத்துல எவ்வளவு நேரம் நீங்க பயனுள்ளதா வைத்திருக்கிறீர்கள்? உங்க டைம்ல எவ்வளவு நேரம் பயனுள்ள வகையில உங்க நேரத்தை செலவிடுகிறீர்கள்? நான் ஸ்பிரிச்சுவல் எல்லாம் பேசவே இல்லை. ஸ்பிரிச்சுவலா பேசினா கேட்க மாட்டேங்க. ஏன்னா நான் கொஞ்சம் வேற லெவல் போயிட்டேன் ஸ்பிரிச்சுவலா. அதனால அந்த லெவல் பேசல. நம்ம இன்சூரன்ஸ் செக்டார்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த செய்தி ஈஸியா புரியுதுனால அந்த செய்தியை போறேன். நம்முடைய நேரம் எங்கே செலவிடப்படுகிறது? காலம் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று நம்ம படிச்சிட்டோம். நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கு அப்படின்னாலே காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. எல்லாரும் சொன்னேன், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. யாராவது ஒரு ஆள் சொன்னீங்களா, நான் பிரயோஜனமா என் டைமை வேஸ்ட் பண்றதே இல்லை. யாராவது என் டைம் கரெக்டா பிளான் பண்ணி என் ஷெட்யூல மிஸ் பண்ணாம நான் அப்படி ஏதாவது வச்சிருக்கேன். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய இடத்துல கூட்டு போறேன், உங்களை டெஸ்ட் மணியா கூட்டிட்டு போறேன். ஏன்னா அப்படி ஆட்கள் வேணும். ஏண்டா ஆனா அது இப்படிப்பட்ட கால சூழ்நிலை யார் போய் ஒவ்வொருத்தையா கேட்க என்ன சொல்றாங்க இல்லைங்களா? பிரதர் ஒரு பிரேயர் மீட்டிங் இருக்கு வாங்க, என்ன சொல்லுவாங்க?
பிஸியா இருக்கு. எதுல பிஸியா இருக்கிறாரு? நேரம் வண்டியை ஓட்டிட்டு போய் டீ கடையில் நின்று அப்படி வெட்டி கதை பேசி ஊரு கதையெல்லாம் பேசி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ காலம் நாட்கள் கொள்ளாதவைகளாக இருக்கிறது. காலத்தை எங்கே செலவிடுகிறோம் என்பதில கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயமா இருக்கிறது. ரிட்டையர்ட் ஆனவங்க மட்டும் கேட்கும், ரிட்டையர்ட் ஆனவங்க மட்டும் கேட்கும். உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன், செய்தி சொல்லதான் வந்திருக்கேன், நான் ஸ்டடி எடுக்க வரல. ஏன்னா எல்லாருக்கும் ஸ்டடி எடுக்கிறாதான் தெரியும் இன்னைக்கு. ஆனா இங்க வந்துட்டு செய்தி சொல்லதான் வந்திருக்கேன். இந்த ரிட்டையர்ட் ஆன பீப்புளுக்கு ரொம்ப பிஸியா இருப்பாங்க, கரெக்ட் தானா? இருக்கேன், தயவு செய்து பிஸி ஆக்கிடுங்க, இல்லைன்னா வேற வழியில நீங்க பிஸியாக வேண்டியதாக. ஒரு சம்பவம், நான் கொஞ்சம் அவங்க டிபார்ட்மெண்ட்லாம் சொன்னா உங்களுக்கு ஆலயம் தெரிஞ்சிடும், அதனால நான் அதை சொல்லல. ரெண்டு தம்பதி, ஒரு தம்பதியை சொல்லி முடிச்சுறேன். ஒரு தம்பதி காலேஜ்ல பெரிய பொசிஷன் ஏதோ அந்த பொசிஷன் அவ்வளவுதான் கொடுத்துருங்க. இன்னொருத்தர் பேங்கிங் செக்டர்ல நல்ல ரேங்க்ல இருந்து ரிட்டையர் ஆன 2 பேர். இந்த லாக்டவுன்ல நம்ம எல்லாம் ரொம்ப பிஸியா இருந்தோம்ல, ரொம்ப பிஸியா இருந்திருப்போம். பிஸியா இருந்ததுல என்ன பண்ணிட்டாங்க, மனைவி கணவன் ரொம்ப உண்மையானவங்க, கிறிஸ்தவங்க இல்ல, உண்மையா இருப்பாங்க, உண்மையில உண்மையா இருந்தாங்க. நீங்க தான் ஜோக் அடிக்க நினைச்சாங்க. 2 பேரும் அந்நியமா இருப்பாங்க, உண்மையா இருந்தாங்க. கணவனை அப்படியே முழுமையா நம்பினாங்க. கணவன் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய வீட்டிலேயே சும்மா இருந்தனால ட்ரேடிங்ல ஃபுல்லா காலி பண்ணிட்டாரு. ட்ரேடிங் தெரியுமா? இன்சூரன்ஸ் செக்டர்ல இருக்கிறதுனால எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். கரன்சி ட்ரேடிங், பண பரிவர்த்தனை, அப்படியே போன்ல உட்காந்து அப்படி டப்பு தட்டி விட்டா கோடியா போயிடுச்சு. 2 கோடி ரூபாய் அவுட். கணவன் மனைவியா வந்திருந்தீங்கன்னா மாசம் அக்கௌண்ட் செக் பண்ணிருக்கேன். என் கணவர் அப்படியாக்கு இப்படியாக்கெல்லாம் பேசாதீங்க, அந்த சீன்ல முடிஞ்சிச்சு. இப்ப நாட்கள் என்ன இருக்கு, சொல்லாதவைகளா இருக்கிறது. ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துருது, போன் நம்பர்ல மெசேஜ் வரும், அதையே விவரம் என்ன செஞ்சாரு, அதெல்லாம் மாத்திட்டாரு. இந்த தப்பு செய்ய ஆரம்பிச்சோன்னு என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, எல்லா கலவணித்தமும் உள்ள வந்துடும். நல்லவரே அப்படி கெட்டவரை மாறிட்டாரு. சில பேர் என்னை பார்த்தா நடக்கிற மாதிரி தெரியும். கவனமா இருக்கு. இன்னைக்காவது புடிச்சுங்க, கணவனா மனைவி யார் தப்பு செய்யறாங்க புடிச்சுங்க. சரி, கணவன் மட்டும் நினைச்சாங்க, மனைவி வேலை செஞ்சவங்க இருக்காங்க, நம்ம லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அதனால 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இந்த அம்மா வந்து திடீர்னு ஒரு ஃபார்ம்ல பேசி போட்டு அனுப்பிச்சிருவாங்க. இப்படியே நடந்துட்டே இருந்துச்சு. கடைசியில பாருங்க, இந்த லாக்டவுன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தா பணமே இல்லை, சுத்தமா பணம் இல்லை. என்ன பணம் இல்லை தெரியுங்களா, பென்ஷன் வரும்ல, பென்ஷன் அக்கௌண்ட்ல ஒரு லோனை வாங்கி அந்த அமௌண்ட் பென்ஷனே வர முடியாத அளவுக்கு லோன் வாங்கிட்டாரு. தெரியுமா? அப்படிலாம் நான் சொல்லி கொடுக்கலையே. ஆஹா, நல்ல ஐடியா சொன்னார், அது மட்டும் தான் இருக்குது, அதுல வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பான வழியில செய்தியை பயன்படுத்துறாங்க. பாருங்க, அதை எடுத்து கடைசியில் அவருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அளவுக்கு பென்ஷன் அக்கௌண்ட்லயும் லோன் எடுத்து பணம் மாதம் வெளியில இருந்து வாங்குற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், என்கிட்ட சொல்லவும் முடியல. நம்ம மூலியமா ட்ரெயின் அப் ஆன கவுன்சிலிங்ல ட்ரெயின் அப் ஆகி ஒருத்தரை நல்லா வளர்ந்துட்டாரு, அவருக்கு நல்ல ஊழியத்துல பிரகாசம் இருக்கிறதுனால என்கிட்ட வர்றதுக்கு அவமானப்பட்டு அவர்கிட்ட போயிருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்லி மாதிரி போயிடுச்சு. அதுவும் பாருங்க, கர்த்தர் அதுல ஒரு ஃபேவர் பண்ணாரு. அந்த கணவருக்கு கொரோனா வந்துருச்சு. பாருங்க, கணவருக்கு கொரோனா வந்த உடனே அப்பதான் கணவர் மொபைல வாங்கி கையில வச்சிருக்கிறாங்க. மொபைல்ல மெசேஜ் வருது, see you have bought more than 45 lakhs, hereafter I will not give any money, please settle your amount அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்கு. 55 லட்சம் ரூபாய் இவரே கடன் வாங்கினாரு. நம்ம கிட்டதான் கோடியில பணம் இருக்குது, எதுக்கு இவரு கடன் வாங்கிட்டாரு, கடனை திருப்பி கேட்டு இவங்க வீட்டு மாடியிலே ஒருத்தர் அவரை அனுப்புறாரு மெசேஜ். எவ்வளவு நல்ல குடும்பம் பாருங்க.
அது வந்ததுக்கு அப்புறமா தான் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து என்னப்பா இது என்ன மெசேஜ் அப்படின்னா, இல்லப்பா நீ சின்னதாக ஆரம்பிச்சேன் விட்டரை பிடிச்சிரும் சொல்லி பாருங்க, உங்கள்கிட்ட கரன்சின்னு எந்தெந்த வகையெல்லாம் இருக்குதோ, அதாவது பிக்சட் டெபாசிட் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். ஒரு பணம் இல்லை. சொல்றேன், கடைசியா பென்ஷனை கூப்பிட்டுதான் அந்த ஊர்லி லோனை போட்டு வாங்கி பணத்தை எடுத்தாச்சு. ஏன் தெரியுங்களா அதெல்லாம் நடக்குது? வசனம் நிறைவேறுகிறது. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினாலே காலத்தை இவர் என்ன செஞ்சிட்டாரு? காலத்தை தப்பான வழியில செலவழிச்சிட்டாரு. சரிங்களா? பண ஆசை பென்ஷன் 2 பேருக்கு பென்ஷன் எவ்வளவு இருக்கா? 1 lakh மேல வரும். 2 பேரோட பென்ஷன் ஆட் பண்ணா 1 lakh மேல வரும். இதுக்கு மேல பணம் சம்பாதிக்கணுமா? 2 பிள்ளைகளும் வெல் செட்டில்னா இவங்கெல்லாம் ₹1 தர வேண்டியது, அங்கெல்லாம் அவங்க பிள்ளைகளே பெரிய குரோர்பதி அப்படின்றாங்க. ஒரு பொண்ணு யூஎஸ்ல இருக்கா, இன்னொரு பொண்ணு சென்னையில வேலை பார்த்துருக்கா, ஹஸ்பண்ட் 2 பசங்களுமே ரொம்ப பிரில்லியன்ட், எல்லாம் வெல் செட்டில்டு ஃபேமிலி. சொன்ன மாதிரி டாக்டர் எல்லாம் சொன்னாங்களா, அது மாதிரி செட்டில்டு ஃபேமிலி. ஏன்னா ஏதாவது சிந்து கொடுத்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதனால சொல்லலை. அப்போ கர்த்தர் அதை சொல்றாரு, டிசம்பர்ல சொல்றாரு, ஜனவரியில என்னை ஆயத்தப்படுத்துறாரு. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்க போகுது, நடக்காம தடுக்கிறதுக்கு செய்தி எல்லா இடத்துக்கும் போய் சொல்லு, வர்றவங்களை காப்பாத்துறதுக்கு நீ ஆயத்தப்படு அப்படின்னா ஆண்டவர் பாருங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் சில ஆட்கள் எல்லாம் எனக்கு கொடுக்குறாரு. அந்த டைம்ல ஜனவரி இந்த வருஷத்துல நிறைய டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆடிட்டரு, இந்த மாதிரி நிறைய பேரை கூட்டி சேர்க்கிறாரு. எனக்கு அந்த ப்ரேயர் ஃபெலோஷிப் நடத்துறதுனால அதுல எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறாரு. அந்த மாதிரி கேஸ சொன்ன உடனே ஒவ்வொன்னா லாயரு இவங்க எல்லாம் பிடிச்சி எப்படிதான் இதை திரும்ப ரெக்கார்ட் பண்ணோம்னா 100% மிஸ்டேக் யார் பேர்ல இருக்குது? அவங்க பேர்ல தானே. இவங்க மொபைல் போன்ல ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவன் சொல்றதுக்கெல்லாம் இவங்க போட்டு எந்த ரெக்கார்டும் இல்லாம அந்த கடைசியில் அதை செக் பண்ணி பார்த்தா அது ஃபேக் ஆப். அந்த செயலியே ஃப்ராட் கம்பெனி, அவன்கிட்ட பணமே வாங்க முடியாது. இதுதான் சிச்சுவேஷன். இதுல பெரிய ஜோக் என்னன்னா, அந்த சகோதரோட மருமக அத மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பதவியில அமெரிக்கால இருக்கு. அந்த ஆப்பை பார்த்தோன்னே என்ன இவ்வளவு கேவலமா ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் இந்த ஃபேக் கம்பெனிக்கு உங்களுக்கு ரிப்போர்ட் உடனே அந்த ரிப்போர்ட் அனுப்பிச்சு விடாது. இந்த மாதிரி இருக்குது, இது வந்து ஃபேக் கம்பெனிக்கு நெட்லயே இருக்கு, ரிவ்யூ இருக்குல்ல, ரிவ்யூல ஃபேக் ரிப்போர்ட்டே இருக்கு. தயவுசெய்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, பணத்தை கொடுத்துருக்காரு, பணத்தை போடுறதுல ரொம்ப கவனமா இருக்கு. பணம் அக்கௌண்ட்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவையில்லாத வேலைக்கெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, என்கிட்ட எல்லா கார்டு இருக்குன்னு எல்லாரும் கொடுத்து காட்டாதீங்க. அப்படியே காட்டிட்டு இருக்கீங்க, டாக்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்காதீங்க. டாக்ஸே கொடுக்குறது இல்லை, சரி டாக்ஸ் கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கோங்க, யாரும் கொடுக்காதீங்க. டாக்ஸ் கொடுக்குறது இல்லை, அத மாதிரி நீங்க கொடுக்காதீங்க. ஆதார் கார்டு கேட்கிறான், அதை கேட்கிறான்னு கொடுக்காதீங்க. கடைசியில பிள்ளைய வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? தயவுசெய்து அடைச்சிருங்க, கடல்ல எங்களை திக்க வச்சிருவாங்க அப்படின்னா. சீரியஸ், தயவுசெய்து நீங்க சாலம் எடுத்துருவாங்க. எல்லாருமே நீங்க பிள்ளைகள் இருக்கிற ஆட்கள் எனக்கு தெரியும். பிள்ளைங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? தயவுசெய்து நீங்க எங்களுக்கு எதுவுமே சொத்தெல்லாம் வித்து தயவுசெய்து நீங்க கடன் அடைச்சுங்க, எங்களை எதுவும் சிக்க வச்சிருவாங்க. நாங்க வேதனை, நான் சொல்றேன் வேதனை. நான் போய் இன்வால்வ் ஆகி கொஞ்சம் இதுல டெக்னிக்கலா நாலேஜ் எல்லாம் இருக்கிறதுனால 65 lakh வாங்கி கொடுத்துட்டேன். காமெண்ட் சொல்லாமா? 65 lakhs எல்லாம் நீங்க திரும்ப வீட்டை வாங்க முடியுமா? வச்சு அந்த ஃபீல்ட்ல கொஞ்சம் நல்ல நாலேஜ் இருக்கிறாரு, வாங்கவே முடியாது. ஆனா வாங்க முடியாதுனால தான் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா அவன் இந்த காசை அவன் திருடிட்டான்றது எனக்கு தெரியும். இந்த காசை இந்த ஆள்கிட்ட வாங்கி அவன் திருடிட்டான், அவன் எதுலையும் ட்ரேட் பண்ணல, அது லாஸ் ஆகுதுன்னு எனக்கு நம்ப சொல்றேன். இந்த காசு அங்க போயிருந்து அவன் ஆட்டை போட்டான், அவ்வளவுதான், அது வரிசையில. அதனால அவனை தூக்கி வச்சு மரியாதை கொடுத்துரு, இல்லைன்னா எங்களுக்கு எப்படி செய்யணும்? ஏன்னா அவன் ஒரு வெப்சைட் வச்சிருக்கான், வெப்சைட்டை நம்பி நிறைய பேர் கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க. மதுரையில தான் அது ரொம்ப, நீங்க வெளியில நினைச்சாங்க, மதுரையிலே ஒருத்தன் அழகா பண்ணிட்டு இருக்கான்.
தூக்கி உள்ள வச்சுக்கோ, மரியாதை கொடுத்துரு. இவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அந்த ஒரு பஞ்சாயத்தோட முடிஞ்சிடும். நாங்க விஷயம் வெளியே கிளம்பினா நீங்க எல்லாரும் கொடுக்க வேண்டியது. ஏன்னா நிறைய பேர் நீங்க வாங்கியிருக்கன்றதுனால அவன் தயவுசெய்து என்னை விட்டுருங்க. கொடுத்தது வந்து கொடுத்து ஒரு 65 lakhs கொடுத்து செட்டில் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் 1 crore கிட்டத்தட்ட 1.5 crore இன்னும் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது. டைம் பத்தல. நான் சொல்றேன், எனக்கு அதை டீல் பண்றதுக்கு டைம் பத்தல. 2-3 ஆர்கனைசேஷன்ல கோயம்புத்தூர் ஒண்ணு, சென்னை ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவங்களை ட்ராக் பண்ணி நெருங்கி கொண்டு வந்துருக்கோம். இன்னும் ஃபுல்லா அவங்கள இது பண்ண முடியல. இது ஒரு கேஸ். நான் பைபிள் சொல்ல போறேன், வசனம் சொல்ல போறேன். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் சொல்லணும். அதுக்காக தான் செய்தியை சொல்றேன். இன்னொரு கேஸ் ஸ்டடி. இது போதும், இன்னும் டெப்தா போனோம்னு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிடுவீங்க. அதை வேண்டாம். ஏன்னா பிள்ளைகள் செஞ்ச காரியங்கள் நிறைய இருக்கு. தயவுசெய்து சொல்லுங்க, பிள்ளைங்க உங்களை கை விட்டுருவாங்க. தயவுசெய்து சொல்ல நீங்க நம்புங்க. உங்க பிள்ளைங்க உங்க கடனுக்கு நான் கட்ட முடியாதுன்னு சொல்றாங்க. ஏமா அறிவு இல்லையா? சொன்ன அறிவு இல்லையா? எங்களுக்கு பணம் கொடுக்கலாம் பரவாயில்ல, 45 லட்சம் கடன் வாங்கிறீங்களா? அறிவு இல்லையா? டேடி என்ன ஆச்சு புத்தி? எங்களை போய் பேசாத மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கு. வேதனை. இன்னொரு கேஸ் ஸ்டடி போறோம் பாருங்க. இவரு ஒரு பெரிய கம்பெனில ஆடிட்டரா இருந்தார். ஆடிட்டர், மனைவி ஹவுஸ் ஒய்ஃப். பையன் இப்பதான் டிகிரி முடிச்சிருந்தார். அந்த குடும்பத்துல என்ன ஆயிடுச்சு, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஹார்ட் அட்டாக் வந்து அவருக்கு வந்து அட்மிட் ஆறாரு. ஒரு 3 years பேக் அட்மிட் ஆன உடனே பாருங்க, தேவதூதன் போல ஒருத்தர் வர்றாரு. யார் மாதிரி? அலட்டா கேட்கலாம் பாக்குறதுதான். தேவதூதன் போல ஒருத்தர் வர்றாரு. என்ன செய்ய போறீங்க? வேலைக்கு போல, குடும்பத்தை எப்படி பாப்பீங்க? அதான் தெரியல. டாக்டர் சொல்லிட்டாரு ஒரு 6-7 மாதத்துக்கு என்ன செய்யக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இனிமேல் நீங்க வேலைக்கு போக முடியாது, பேசாம. உடனே அவரு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்கு, பார்ட்னர்ஷிப் வந்து ஆள் தேடிட்டு இருக்காங்க, நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்த்லி இன்கம் வர மாதிரி நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சேர்க்கிறேன். இவர் என்ன செய்யறாரு, இவர்கிட்ட பணம் இல்ல. இங்க ஹார்ட் இஷ்யூக்கு கையில இருந்த கரன்சி எல்லாம் செலவழிச்சு முடிச்சிட்டாரு. என்ன பண்றாரு, இருக்கிற ஒண்ணுதான் வீடு, ஒரே ஒரு வீடு, குடியிருக்கிற ஒரே ஒரு வீடு, அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்டோட டாக்குமெண்ட் கொடுக்குறாரு. டாக்குமெண்ட் கொடுத்தா முதல்ல ஒரு பேங்க்ல வச்சு ஒரு 50 lakhs வாங்குறாங்க. நம்மளுக்கு பேங்க் யாரா பேங்க் சரி, நான் கோச்சு கூடாது. உடனே இவங்களுக்கு பொருட்கள் ஒரு பேங்க் இருக்கு. அது எப்படி நீங்க இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு இவ்வளவு வாங்கிக்க, நாங்க இன்னும் ஒரு 15 லட்சம் ரூபாய் சேர்க்கிறோம், டாக்குமெண்ட் வாங்கிட்டு வாங்கி அந்த டாக்குமெண்ட் என்ன விலைக்கு அந்த வீடு கொடுமோ அதை விட இன்னும் கொஞ்சம் 25% எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுத்து அவங்க கடனாளி ஆக்கிட்டாங்க. இந்த பணத்தை அந்த கம்பெனிக்கான வாங்கி, வேற சகோதரிகளை தயவுசெய்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஒரு பணத்துக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. அவன் ஏற்கனவே 4 கோடி ரூபாய் கடன்ல இருக்காங்க. இந்த பணத்தை வாங்கி அவன் கடன் அடைச்சிட்டு அவன் சேஃப். இவரு ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா போறாரு. பிசினஸ் அந்த சின்ன நடந்துட்டு இருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் பிசினஸ் நல்ல பிசினஸ் தான். இவர் கெட்ட நேரம் டக்குன்னு அங்க கொரோனா வர 2 வருஷத்துல சுத்தமா அவுட், ஒண்ணுமே செய்ய முடியல. ஜனவரி மாசத்துல என்ன ஆயிடுச்சு, இந்த ஜனவரியில பேங்க்ல இருந்து டொனேஷன் ஸ்டார்ட் வீடு வீட்டு பத்திரத்தை அம்மா மாதிரி யாரும் கொடுக்கவே கொடுக்காது. எங்கேயா கொண்டு போய் லாக்கர்ல வச்சிருக்கேன். வீட்டு பத்திரத்தெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் அந்த அம்மா, நான் சொல்றேன் இப்ப இன்னைக்கு நிலைமை எனக்கு தெரியும் சொல்றேன் பாருங்க. அந்த கடைசியில வீட்டு பத்திரம் நோட்டீஸ் விட்ட வரவேற்கனே பேங்க்ல இருக்கிற மேனேஜருக்கு வேலை வாங்கி கொடுத்ததே இவருதான். இந்த மனுஷன் தான் வேலை வாங்கி கொடுத்தாரு. சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னா, என்ன சார் நான் ஒன்றும் செய்ய முடியாது, நோட்டீஸ் மட்டும் வீட்டு விட்டாங்க, நான் எப்படியா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு. ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வீட்டுல சொல்ல முடியல. மனைவி சொல்ல முடியுமா, நம்ம வீட சேஃபா பேங்க் எடுத்துருக்காங்க சொல்ல முடியுமா? வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்ச பணம், மொத்த பணம் தான் சொல்ல முடியுமா?
மனைவி எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? இது பெரிய பெரிய கொடுமை என்னன்னா, ப்ராப்பர்ட்டி மனைவி பேர்ல இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப நல்லவங்க, உண்மையிலே நல்லவங்க. கணவன் சொன்னதெல்லாம் கேள்வி கொடுக்குறாங்க. நல்லா இருக்குல்ல? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் இத பதிஞ்சு கொடுக்கும் போது அங்க ஒரு நல்லவரை ஆண்டவர் வச்சிருக்காரு, இவங்களை காப்பாத்துறது. ரெஜிஸ்டார் கூப்பிட்டு உள்ளவாமா, ரெஜிஸ்டர் தனியா அந்த அம்மா கூப்பிட்டு, உனக்குலாம் அறிவு இருக்கா? பிசினஸ் லோன் போய் குடியிருக்கிற வீட்டை கொடுக்குறியே, வேணாமா அவருக்கு கிறிஸ்தவம் போல தெரியுது, உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்களான்னு சொல்லியிருக்காங்க. இந்தம்மா என் கணவர் சம்பாதிச்சது, அவர் வாங்கி கொடுத்த, நான் எப்படி கேட்க கொடுக்காம இருக்க முடியும்? இது வேஸ்ட். நான் சொல்றேன், இப்ப தடுக்கனா நீ தடுத்துருக்க இல்ல, அவர்கிட்ட நோ சொல்ல முடியாது. அவங்க நம்ம அவனுக்கு ஜனவரி மாசத்துல நோட்டீஸ் விட்ட வந்தாங்க. பிப்ரவரி மாசத்துல ஹாஸ்பிட்டல் திரும்ப அனுப்பிட்டாரு. ஹார்ட் திரும்ப செகண்ட் ஹார்ட் மார்ச் மாசம் இறந்துட்டார். சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு? அந்த பையன் டிகிரி இந்த மே ஜூன்ல தான் முடிச்சான். யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? சொந்தக்காரங்க ஓடுறாங்க, ஏதாவது நம்மள எதையா போட்டு விட்டுருவாங்களோன்னு ஓடுறாங்க. எனக்கு இந்த டெஸ்ட் மெசேஜ், அவர் மெசேஜ் வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், போன் பண்ணி, எனக்கு இதெல்லாம் தெரியாது, போன் பண்ணி அந்த ஒய்ஃப்ட நான் பேசுறேன். ஒரு 10வது நாள் இறந்து 10வது நாள் பேசுறேன், எனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1 மாசம் கழிச்சு எனக்கு கூப்பிட்டாங்க. என்ன விஷயம் எனக்கு தெரியாது, ஏன்னா ரொம்ப ரொம்ப ரிச்சு. அவங்களும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். ஒரே ஒரு குழு கொடுக்குறேன், ஆல் செயின்ட் சர்ச் மெம்பர், அவ்வளவுதான். அவங்க பையனெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் பீப்புள். ஏன் இந்த 2 கேஸ் சொல்லணும்னா, 2 பேருமே ஒரு குடும்பம், ஒரு சர்ச்சோட செக்ரட்டரி குடும்பம் முதல்ல சொன்னது. இந்த குடும்பம் அந்த சர்ச்சுக்கு ஒரு பெரிய பேக் போன, இப்படி ஒரு சூழ்நிலையில வாழ்ந்த குடும்பம். அந்த வீடு ஜப்தி நோட்டீஸ் அனுப்பி பேங்க் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பையன் இப்பதான் இங்கே திரும்பினால இன்ஜினியரிங் முடிச்சதுனால இப்ப வேலை கிடைச்சிச்சு, ஒரு 40,000 rupees சேலரி வருது, அதனால தப்பிச்சாங்க. ஆனா 100% அந்த வீடை பேங்க் எடுக்கணும். நமக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபுளுன்ஸையும் வச்சு பேங்கை கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கணும். இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். எனக்கு இருக்கிற இன்ஃபுளுன்ஸ்ல பேங்க்ல வீடை ஜப்தி பண்ணாம ஸ்டே வாங்கி தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கோம். அந்த வாங்கினவங்க திரும்ப கொடுக்கறதுக்கு அவங்க கொடுக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க ரெக்கார்டு ஃபுல்லா நான் செக் பண்ணா அவனுக்கு கொடுக்கறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதை விட ப்ரெஷரான கடன் இதுல இதை எப்படி முதல்ல கொடுப்பான்? அவன் என்ன நினைக்கிறான், எப்படியாவது இந்த வீடு எடுத்துட்டானா நம்ம சேஃப் ஆயிரம் பார்க்கலாம். எப்படி பாத்தீங்களா? அவன் என்ன, பேங்க் வீடு எடுத்துட்டா இவனுக்கு என்னது, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம். அவன் அப்படியே அந்த ஆட்டிடியூட்லயே இருக்கான். அப்போ பாருங்க, இந்த குடும்பம், அந்த மனைவி ஒன்றும் தெரியல, பைத்தியம் மாதிரி இருக்கிறாங்க, பாவமா இருக்கு. அந்த பையன் இப்பதான் டிகிரி முடிச்சா என்ன நாலேஜ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்த. சரி, அப்போ நம்ம என்ன செய்யணும் பிரதர்? இந்த மாதிரி ஆபத்துகள் இருந்து தப்பிக்கொள்ள என்ன செய்யணும்? இதுதான் இப்ப நம்ம கேள்வி. இதுக்கு விளக்கிக் கொள்ள என்ன செய்யணும்? ஏன்னா வேதம் என்ன சொல்லிருச்சு? இப்படிதான் சொல்லிருச்சு, நாட்கள் இனிமேல் பொல்லாததான் இருக்க போகுது. நீங்க அதை மாத்துறதுக்கெல்லாம் நீங்க எதையுமே செய்ய முடியாது. இனி வந்த கொள்ளை நோய் ஒரு சாம்பிள் தான். உலகம் ஃபுல்லா ஒரே நோய் வருமானா யாருமே நம்ப மாட்டோம். ஆனா அது நடந்துருச்சு. யுத்தங்களுடைய செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கேள்விப்படுறோம். இந்த அண்ணன் இன்னைக்கு புதுசா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அப்போ இப்படி செய்திகள்லாம் கேட்கணும் வேணும். நீங்க அவாய்ட் பண்ணணும், தப்பிக்கொள்ளலாம் முடியாது. லாக்டவுன்ல தப்பிச்சிட்டீங்களா யாராவது? எல்லாரும் அப்படி உள்ள போய் லாக் பண்ணி உட்கார வச்சாங்க. இனிமேல் இது மாதிரி நிறைய லாக் போட போறாங்க. ஜெபிச்சோம், உண்மையான ஒரு விஷயத்த சொன்னாங்க. 5 நாள் ஜெபிச்சோம், ஒண்ணுமே நடக்கல, வாழ்த்துக்கள். ஏன்னா கடைசி காலத்துல நம்ம ஜெபிக்கலாம், சில இதை குறைக்கிறதுக்கு வேணா முயற்சி பண்ணலாம், அவ்வளவுதான் நடக்கும். அதுக்காக ஜெபிக்காம விட்டுறாதீங்க, ஜெபிப்போம்.
ஜெபிக்கிறது நம்ம மனநிலையை பாதுகாத்துருக்காங்க. நாட்கள் பொருளாதார இருக்கு அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி இதுல சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆகவே நான் என்ன சொல்றேன், இந்த லாக்டவுன்ல நான் பைபிள் ஸ்டடி நிறைய இடத்துல எடுக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். எல்லா குடும்பமும் டபுள் போர்ஷன் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. வேலையே இல்ல, எல்லாம் பிரச்சனை தானே. ஆனா நம்ம பைபிள் ஸ்டடியில இருந்த குரூப்புக்கு எல்லாத்துக்குமே அவங்க சொன்ன ரீசன் என்ன, வெளியவே போல செலவே ஆகல, வெளியிலே போல செலவே ஆகல, எந்த வியாதியும் வரல, எந்த எக்ஸ்பென்சஸ் இல்லை. ஏன்னா இது வாங்க முடியல. வாங்கணும்னா டெலிவரி கொடுக்கல. ஸ்விக்கி ஜொமாட்டோ நீங்க எதுக்கு ஆர்டர் பண்ணாலும் என்ன செய்ய முடியாது, வராது. அதனால பர்ஸ் காலி ஆகல. அதனால எல்லாமே மிச்சமா இருந்தது. 2 வருஷம் நல்லா இருந்தது. பேசாம இப்படி இருந்தா கூட நல்லா இருக்குவானே அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. பாவீங்களா, இப்படி ஒரு குரூப் வளர்கிறீங்களா அப்படின்னு. அப்படி ஒரு குரூப் சேஃபா இந்த 2 வருஷத்துல இருந்ததும் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து இதை அறிவிச்சிருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள் எல்லாம் அறிவிச்சிருக்கிறாரா அப்படின்னா மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். என்ன சொல்லிருக்கு? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய். வெளியில இருந்து வந்தாதான பிரதர், நம்ம பிரதர்ஸே வஞ்சிக்கிறாங்களே, என்ன பண்றது? நான் சொல்றேன், கணவனை நம்பாதீங்க, மனைவி நம்பாதீங்க. என்னடா அப்படி பேச நினைச்சுறாங்க, உங்களை ஏமாத்த மாட்டேங்கிறாங்க. மதீனமா என்ன செய்யறாங்க, செயல்படுத்தக்கூடாது. திரும்ப அந்த எபேசியர் 5:17 வாசிங்க. எபேசியர் 5:16 வாசிச்சோம்ல. என்னவா இருக்கக்கூடாதா? மதீனமா இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னது? அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஐடி ஒழுங்காக கட்டுங்கள்னு அர்த்தம். ஐடி ஒழுங்கா கட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? டிரான்சாக்சன் என்ன செஞ்சிருப்பாரு ஆடிட்டரு? என்ன செஞ்சிருப்பாரு? என்னையா அது, நீ பாட்டுக்கு 1 கோடி ரூபாய் எடுத்திருக்கிற, என்னைய அக்கௌண்ட்ல இவ்வளவு காமிக்குது, எப்படி எங்க இருந்தது, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? எத்தனை பேர் ஐடி கட்டுறீங்க? கட்டலைன்னா தயவு செய்து கட்டிடுங்க, இல்லைன்னா கொடுக்க கொடுக்கும். யாரு பிசாசு பிடிச்சிருவான், அவ்வளவுதான். தயவு செய்து நீங்க கணக்கை ஒழிச்சு வச்சீங்கன்னா பின்னாடி கூட எடுத்துட்டு போயிடுவாங்க. யாரு கணவன் எடுத்துட்டு போயிடுவாரு, மனைவி எடுத்துட்டு போயிடுவாரு, பிள்ளை எடுத்துட்டு போயிடும். இப்ப பிள்ளைங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. நம்மளை விட பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, அளவு இல்லாம காலி பண்ணிடுவாங்க. எல்லாரும் என் பிள்ளைய பாக்குறீங்க, நல்லவங்க, நீங்க எல்லாரும் தப்பா இருக்குங்க, உண்மையே தெரியல, தெரியாத வரைக்கும் இந்த பிரச்சனை தெரியாம இருக்கட்டும். இந்த மொபைல் போன் பாருங்க, முதல்ல இன்சூரன்ஸ் செக்டார்ல எல்லாருக்கும் தெரியும். அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க ரிட்டையர் ஆகிட்டீங்களா, ஏன் சும்மா இருக்கீங்க, வாங்க நாம உங்களுக்கு என்ன செய்யறோம், உங்களுக்கு வருமானம் வேண்டாம், உங்களுக்கு வழி செய்யறோம் அப்படின்னு சொல்லி ரிட்டையர் ஆன பணத்தை கூட பிடிக்கிட்டு விட்டுறாங்க. இது நடந்துச்சா? இது பாருங்க, எல்லா கம்பெனிக்காரங்க இது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அடிச்சு நொறுக்கி ரிட்டையர் ஆனவங்க காலி பண்ணிட்டாங்க. இப்ப காலி பண்ண முடியல. என்ன தெரியுங்களா, ரிட்டையர் ஆனவங்களுக்கு எந்த பெனிஃபிட் வரல. ஏன்னா அங்க கஜானா காலியா இருக்கு. நான் அரசியல் பேசல, உண்மையை சொல்றேன். ஏன்னா பென்ஷன் அமௌண்ட் கொடுக்க முடியாதனால என்ன செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு 2 வருஷம் வேலை பண்ண அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாச்சு. அதனால அவங்க எல்லாம் பாக்கிடுவாங்க. புரிஞ்ச போறாங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு புரியல. ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பணம் லாக்டவுன்ல வந்திருக்கும். அந்த லாக்டவுன்ல அந்த பணம் என்ன ஆயிருக்கும், இப்படி காலியா இருக்கு, எவாபரேட் ஆகி போயிருக்கும். அடுத்து இந்த இதெல்லாம் ஓச்சு இவங்க தேரல, ரிட்டையர்ட் ஆன பீப்புள் நமக்கு ஒண்ணு செட் ஆகல அப்படின்னு இப்போ ஒரு ட்ரெண்ட் உள்ள வந்துருக்கு. நம்ம விளையாடுங்க, நீங்க சும்மா ஏன் இருக்கீங்க, குணமா வந்து பேசுது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, நான் ரம்மி விளையாண்டேன், எனக்கு உள்ள வந்திருக்கு. ஹவுஸ் ஒய்ஃப் உள்ள குடிச்சிட்டாங்க ஒரு குரூப். எல்லாம் என்ன வீட்டுல சும்மா இருக்க, உன் கழுத்துல காதல் இதெல்லாம் போடு,
அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அதை ஒரு குரூப் தள்ளிட்டாங்க. இப்ப என்ன போய் இப்ப கரண்ட் நியூஸ் நான் சொல்றேன். நீங்க ட்ரௌசர் போடுறீங்களா? நீ சின்ன பிள்ளையா, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உனக்கு ஒரு கேம் வச்சிருக்கேன். நீ உங்க அப்பா அம்மா நிம்மதியா விளாடவே விடக்கூடாது, நீ விளையாடு அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் கேள்வி ஏன்டா வந்து கேட்டாங்க. நல்ல வேலை கரெக்டா சிவன் கேட்டான், வா நீ ஒண்ணு செய்யணும், நான் சம்பாதிச்சு தரேன் அப்படின்னா. நீ ஒண்ணு சம்பாதிக்க வேணாம், பேசாம இருந்தா போதும், படிப்படி பாருப்பா, நீ எதையா கொண்டு போய் சிக்கல்ல மாட்டி விட்டுறாத. சும்மா என்னத்தையா உன டவுன்லோட் பண்ணாலே இருக்கிற கூட கழிச்சு விட்டுறாங்க. கேம் விளையாண்டு சம்பாதிக்கிறதுக்கு பண்ணி யாரை கொண்டு போய் சிக்க வைக்கிறான் பாருங்க. ஸ்டூடெண்ட் ட்ராக் பண்ணி பிடிச்சிட்டான். ஸ்டூடெண்ட் வந்து கேம்ல பவர்ஃபுல். சில பேரண்ட்ஸ் இதுல வந்து பெரிய பெருமை இருக்கு, என் பையன் நல்லா விளையாடுவான், போனி எல்லாத்தையும் துணிக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியும். பெற்றோர்களை நான் சொல்றேன், தயவுசெய்து அடுத்த கண்ணி விரிக்கப்பட்டாய்விட்டது. நான் சொல்றேன், வலை விரிக்கப்பட்டாயிட்டு. பிள்ளைகளுக்கு தான் விரிச்சு வச்சிருக்கிறாங்க. நீங்க எல்ஐசி பிரேயர் ஃபெலோஷிப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு பினான்சியல் சைட்ல மட்டும் பேசிட்டு இருக்கிறேன். வலை பணத்துக்கு மட்டும் விரிக்கப்படவில்லை, வலை வலை இச்சைகளுக்கு விரிக்கப்பட்டது. இதுல விழுகிறவர்கள் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வாலிபர்கள். நான் சொல்றேன், வாலிபர்கள் மட்டும் இல்லை, 50-60 சொல்றதெல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. இந்த வலையில எல்லாம் சுனாமி மாதிரி. இந்த இன்டர்நெட் வலையில விழாத மீன்களே இல்லை. எல்லாம் ஆண் பெண் சிறு குழந்தைகள் பெரியவர் ஓராலும் விட்டு விடுக்கல. அந்த வலை எல்லாத்தையும் பாறை கொண்டு போகுது. கவனமா இருங்க. உங்க டைம் எங்க இருக்குது? உங்க மைண்ட்ல என்ன உள்ள போய் ஆக்குபை பண்ணி இருக்குது, அதுதான் உங்க டைமை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு. பிசாசோட ஒரே ஒரு டெக்னிக், ஒரே ஒரு டெக்னிக் நான் நல்லா கண்டுபிடிச்சிருக்கிறேன். உங்க ப்ரொடக்டிவிட்டிய திருடுறத தவிர வேற வேலையை செய்ய மாட்டான். உங்க நேரத்தை சரியா செய்ய வேண்டியது தவிர மற்ற எல்லாத்தையும் செஞ்சுருக்கணும். நீங்க என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யாம மற்ற வேலையெல்லாம் செய்யணும். ஊழியர்கள், ஏன்னா நிறைய ஊழியர்கள் ஆண்டவர் இந்த 5 வருடத்தில் எழுந்திருக்கிறார். ஊழியர்கள் இல்லாம சில வெளியில இருந்து வர்றாங்க, அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. ஒரு வேலை செய்யறது கிடையாது. ஊழியர்கள்லாம் பாவமா இருக்கிறாங்க, ஒரு வேலை செய்யறது கிடையாது. அப்படியே மீட்டிங் அட்டெண்ட் பண்றது அவங்களுக்கு ஊழியம். அவங்களுக்கு என்ன ஊழியம் இருக்குங்களா? மீட்டிங் அட்டெண்ட் பண்ற ஊழியம். எல்லா நாளும் ஊழியர்கள் என்னது? மீட்டிங் அட்டெண்ட் பண்ற ஊழியம். மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறது. ஒரு ஜனத்தையும் சந்திக்கிறது இல்ல, ஒரு சுவிசேஷம் சொல்றது இல்ல. கர்த்தர் எதற்காக அழைத்தாலும் அதை தவறு மற்ற எல்லா வேலையும் செய்வாங்க. இவங்க என்னது? பிஸியா இருக்கணும். என்னது? டெய்லி ஊழியம் இருக்கிறது. இதுதான் ஊழியம். நான் சொல்றேன், மத்திய 7:21 என்ன சொல்லிருக்குது? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிட்டு இருந்தேன்னா உன்னை யாருமே தெரியாது ஓடுற அப்படின்னு வேண்டாரு. யாரு சொல்றாரு? ஊழியக்காரன் சொல்றாரு. அப்ப நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? அதவே செய்ய முடியாது. நான் வந்து பெரிய மிராக்கிள் மினிஸ்ட்ரி பண்ணேன், நான் வந்து தொட்டா சுகமாயிருக்கும், எல்லாம் அப்படியாக்கும் இப்படியாக்கும். உன்னை எதுக்கு அனுப்பிச்சேன்? ஒரு வேலை நீ செஞ்ச, உன்னை எதுக்கு வளர்ச்சேன்? அதை மட்டும் செய்யும். நீ வேற வேலை செஞ்சா, நான் அதுக்கு டாக்டர் வச்சிருக்கேன், இன்ஜினியர் வச்சிருக்கேன், லாயர் வச்சிருக்கேன், அந்த வேலை அவங்க செய்யட்டும். உன் வேலை என்ன? உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்? அதை செய்யறியா? நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு கண்ணாடியை பார்த்து சீவிக்கல, நீ யார், என்ன வேலைக்காக நீ ஆண்டவரோட தெரிஞ்சிருக்கான்னு கேள்வி எனக்கா கேட்டிருக்கோமா? ஆனா எல்லாரும் கேட்பேன், உங்க வேலையை பாரு அப்படின்னு. நீங்க உங்க வேலையை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பையன் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. தயவு செய்து உங்க வேலைய நீங்க பாருங்க. பைபிள் அப்படி வசனம் இருக்கா? உங்க வேலையை பாருங்க வசனம் இருக்கா? நிறைய அப்படி சொல்லுங்களேன், நிறைய வசனம் இருக்கு, சொல்லுங்களேன். இன்னொரு விதத்துல சொல்றேன், மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். டீச்சர் யாராவது இருக்கீங்களா? டீச்சர் யாராவது இருக்கீங்களா? இல்ல, டீச்சர் தான் இதை நல்லா சொல்லுவாங்க. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்னா வசனம் இருக்கு. எங்க இருக்கு? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் வசனம் இருக்கு. எங்க இருக்கு? எக்ஸலென்ட். எங்க இருக்கு வசனம்? இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸும் தெரியாது, வசனம் தெரியாது. தெரிஞ்சுக்கே சந்தோஷம்.
1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. சொந்த அலுவலக செய்யறது யாரு? யாராவது இருக்கீங்களா அப்படி? அது எப்படி இப்படிதான் இருப்பா. அவ்வளவு பேர் பேச வர்றாங்க, யாருக்கும் பதில் சொல்லனா தலை வெடிச்சிருமே. நல்ல பெண்களுக்கு ஒரு செய்தி உள்ள வந்துருச்சுன்னா 4 பேருக்கு சொல்லலைன்னா நிம்மதியா வாழவே முடியாது. என் மனைவி சொன்னேன், ஒரு நாள் போன் பண்ணாம இருக்கிறேன், உனக்கு என்ன வேணாலும் தரேன் அப்படின்னு. நான் அப்படிலாம் சுத்தமா இருக்க மாட்டேன். நல்லது பேசாம விட்டேன்னா அப்புறம் எனக்கு பிரச்சனை புரியுன்னு நினைக்கிறேன். அவங்க யார்கிட்டயா பேசலன்னா யாருக்கு பிரச்சனை? நமக்கு பிரச்சனை. எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டியது. அதனால பேச அப்படி விட்டுரு. பிசாசு எங்க வேலை செய்யறாங்க தெரியுங்களா? உங்க வாயில இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு பிரச்சனைகளே வாழ முடியாம வச்சிருக்கான். உங்க வேலையை நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், அப்படியே சந்தோஷமா வாழலாம். காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ள பாருங்க. இது இவ்வளவு டைம் இருக்கா? நான் சொல்றேன், சோம்பேறி மாதிரி இருக்கும். நீங்க உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க, நிச்சயமா சொல்றேன், அவ்வளவு அழகா இருப்பீங்க. அழகா வருமா? நான் சொல்றேன், உங்க வேலையை மட்டும் பாருங்க, நிம்மதியா இருப்பீங்க. நமக்கு என்னன்னா, ஓபிஎஸ் என்ன ஆனாரு, ஓபிஎஸ் என்னன்னா உங்களுக்கு என்ன? அவன் வேலையை பார்த்து அவன் சுருட்டிட்டு போறேன். அவன் உங்க வேலை என்ன? எடப்பாடி என்ன பண்ணாங்க? அந்த பாடி எங்க போனாங்க? ஒரு பிரயோஜனம் இல்லை, நமக்கு பிரயோஜனமே இல்லை. அவங்க 1000 கோடி 10,000 கோடி வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம நல்லா இருந்தா அந்த சமுதாயம் நல்லா இருக்கும். நான் சொல்றேன், நம்ம எல்லாம் நல்லா இருக்கோம்னா நமக்கு சமுதாயம் நல்லா இருக்கு. எல்லாரும் நம்ம எல்லாம் நல்லா இருக்கோம்னா நம்ம வேலையை நம்ம பார்த்தோம்னா நல்லா இருக்கும். உடனே என்னங்க ஊழியம் செய்ய வேணாம்னு சொல்றீங்களா? என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படின்லாம் சொல்லாதீங்க. நீங்க இதை விட பெரிய ஊழியம் தான். நீங்க செய்யற ஊழியத்தை விட நீங்க உங்க வேலையை பார்த்தீங்கன்னா அது பெரிய ஊழியம். அடுத்தவனை கெடுக்காம இருந்தாலே பெரிய ஊழியம். இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. என்ன யூடியூப் சேனல் வந்து மனுஷனை பானா படுத்து ஆகவே ஒரு சேலை சுத்திட்டு வந்து நான் குக் பண்றேன், அந்த கிச்சன் இந்த கிச்சன் போட்டு அம்மா கூட எப்படி இறங்கிட்டாங்க. ஒரு குரூப் என்ன செய்யுது, மேக்கப் போட்டு அதுவே அது மூஞ்சியை பார்க்க முடியல, அது நான் டிப்ஸ் தரதில்லை, அது ஒரு பக்கம் கிளம்பிடுச்சு. நீங்க யூஸ் என்ன பண்றீங்க, இவங்க போடுற ஆட்டம் தாங்க முடியல. அவங்க ஒரு செய்தி பாருங்க, குடும்ப யூஸ் எவ்வளவு. என் பிள்ளைங்க பாடி வர்ஷிப் பண்ணி அப்படியே பிரசன்னத்துல பாடினா 25-30 தாண்ட மாட்டேங்குது. 25-30 பேர் பார்க்க மாட்டான். இவனே இதே ஆளு அப்படி போட்டுவாங்க, தலையெல்லாம் கீழி ஒரு மாதிரி வாய் அப்படி இழுந்து அப்படி கண்ணை ஒரு பக்கம் இழுந்த ஒரு போட்டோ போட்டானா லட்சத்தை தாண்டு. இதே ஆளு இன்ஸ்டாகிராம்ல இருந்து பாருங்க. அப்ப எதுக்கு பின்னாடி புரியுதா? எதுக்கு பின்னாடி நம்ம இருதயம் போது பார்த்தீங்களா? இந்த யூத் எதுக்கு பின்னாடி போறான்? நல்லா இருக்க மூஞ்சிய கோடலாக்கி போட்டோ எடுத்துறாங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்த நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்க ஒரு நாள் நீங்க எழுதி போனதுக்கு அப்புறமா உங்க டைமை போட்டு பாருங்க. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? நான் கேட்க மாட்டேன். எத்தனை மணிக்கு எந்திரிங்க அப்படி கேட்காதீங்க. நீங்க எந்திரிக்கிறதா காலையில அமைச்சுக்கோங்க. எந்திரிக்கிறதா காலையில, நீங்க படுக்கிறதா நைட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படியோ போங்க, அதெல்லாம் நான் சொல்லி திருத்தவே முடியாது, விட்டுருவோம். இந்த நேரத்துக்குள்ள தயவுசெய்து என்ன செய்றீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. நீங்க காலைல 10 மணிக்கு எந்திரிக்கீங்களா? பரவாயில்ல, ரொம்ப நல்லவங்க. நீங்க 1 மணிக்கு தான் படிக்கிறீங்களா? நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஏன்னா இது நார்மல் லைஃப் தெரியுமில்ல. இப்ப மினிமம் இப்ப எத்தனை மணிக்கு படுக்கிறாங்க? மினிமம் 12 o'clock தான் பெட்டுக்கே போறாங்க. பிராமின் சொல்லுவோமா? சொல்ல மாட்டீங்க. நீங்க நல்லவங்க. யாராவது 12 மணிக்கு முன்னாடி படுக்கிறவங்க யாராவது சொல்ல போவாங்க? போன் பண்ணி லிஸ்ட வாங்கி கேட்பேன். 12 மணிக்கு மேலாம் 12 மணிக்கு மேலாம் தயவுசெய்து என்ன நம்பவே முடியாது. எப்படி படுக்கிறீங்க? மொபைல் கையில இருக்குது, எப்படி படுக்க முடியும்? ஓபிஎஸ்க்கு என்னதான் தெரியணுமா? எவ்வளவு பிரச்சனை நாட்டில் ஓடிட்டு இருக்கு, எப்படி தூங்குறது? இப்படிதான் ஓடிட்டு இருக்குது. தயவுசெய்து நீங்க முடிச்சிருக்க நேரத்தை மட்டும் கால்குலேட் பண்ணுங்க. அதுல என்ன செய்றீங்கன்னு பாருங்க.
உங்க தரிசனத்தை பாருங்க. உங்க தரிசனம், உங்க முன்னாடி இருக்கிற அந்த கோல், நீங்க கட்டாயமா செய்து முடிக்க வேண்டிய காரியம் என்ன இருக்குன்னு பாருங்க. அதுக்கு நேரம் தான் என் நேரத்தை செலவழிக்கிறேன்னா விஷயம் எப்படி பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு இதை போதிங்க, தம்பி உனக்கு எக்ஸாம் இந்த டேட்ல இத்தனை லெசன், இவ்வளவு நாட்கள்ல இவ்வளவு விஷயத்த நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியுமா? எவ்வளவு டைம் நீ படிச்சா இவ்வளவு மார்க்ஸ் எடுக்க முடியும்? பேசிட்டீங்களா? பேசணும். கணவன் மனைவி உட்கார்ந்து பேசுங்க. மேரேஜுக்கு இவ்வளவு நாள் இருக்கு, பிள்ளைக்கு மேரேஜுக்கு இவ்வளவு பணம் வேணும், நம்ம எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றோம், எப்படி இந்த பணத்தை நம்ம ரிலீஸ் பண்றது பிளான் பண்றோமா? அந்த அதுக்குரிய பிளான் பண்ணி அந்த டைமை நம்ம அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? ஒரு விஷயத்த நான் சொல்றேன், நாட்கள் கொள்ளாதவையா இருக்கு. நீங்க நினைச்சாலும் உங்க பிளான்ல போக முடியாது. நான் சொல்றேன், நீங்க நினைச்சாலும் இருக்கிற டைம்ல நீங்க பிளான் பண்ணி போக முடியாது. ஏன்னா உங்க கையில இனிமே நாட்கள் கிடையாது. தப்பா எடுத்துக்காதீங்க. போன வருஷம் 2 வருஷம் உங்க டைம்ல நீங்க வெளியே போக முடியுதா? முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. பில் கேட்ஸ் டிசைட் பண்ணணும், நீங்க வெளியே போகணுமா வெளியே போக கூடாது. தெரியுமா உங்களுக்கு? பில் கேட்ஸ் டிசைட் பண்றாரு. இந்த கொரோனா எல்லாம் யாரு டிசைட் பண்ணுது? நீங்க நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம் ஏதோ சைனா அப்படி இப்படின்னு. ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அவங்க டிசைட் பண்ணாதான் நீங்க வெளியே போக முடியும். இனிமேல் மூச்சு விடுறதுக்கே நீங்க காசு கொடுக்க வேண்டியது. சத்தமா பேசுனீங்க அவங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. நாட்கள் கொள்ளாதவைகளா இருக்கிறது. அடுத்து வரும் காலத்துல நீங்க நினைச்ச மாதிரி நீங்க வாழ முடியாது. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு 24:24. மத்தேயு 24:24. Praise God. பாருங்க, இப்ப போதகர்கள், இந்த வர்ஷிப் லீடர்ஸ் எல்லாம் யார மாறிட்டாங்க தெரியுமா? யார மாட்டேங்கிறாங்க? தீர்க்கதரிசிகள், ப்ராப்பர்ட்டிகலி அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஏன்னா வசனம் நிறைவேறும் இல்லாததெல்லாம் இல்ல. ஏன்னா என்ன நடக்குது? வசனம் நிறைவேறும். கூடுமானால் யார் அவங்க எல்லாம் வஞ்சிக்க போறாங்க? வெளியிருந்தால நம்ம தானே கொடுத்து போறோம். கையை தட்டி நம்ம என்ன செய்யறோம்? போய் இந்த மாதிரி ஆட்கள் உட்கார்ந்து அவன் சொல்ற எல்லாம் கள்ள தீர்த்து தரிசனைகள் இது பண்ணிட்டு மாட்டிட்டு கடைசியில ஐயோ உள்ளது போச்சு. ஒருத்தர் சொல்றான், காசு இல்லைன்னா நீயே விழுந்துரு. எதுக்குள்ள காணிக்கப்பட்டு காசு இல்லைன்னா நீ உள்ள விழுந்துருக்க. என்ன கொடுங்க பாருங்க. நான் யாருக்கு எதிரான இல்ல, உடனே இல்லையா யாருக்கு சில பேர்லாம் தெரியும் யாரு அவனுக்கு எதிரான ஆள் இல்ல. நான் வசனம் நிறைவேறது உங்களுக்கு சொல்றேன். வசனம் நிறைவேறிட்டு இருக்குது. உடனே நாங்க அடுத்து என்ன சொல்லுவீங்க? அப்ப தீர்க்கதரிசியை நம்ப கூடாதா? வர்றேன். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முடிச்சுருவோம். டைம் ஆயிடுச்சு. நேற்றுதான் நேரமே இல்லையே, சோதிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நாங்க தான் பிஸியா இருக்கோமே. ஓபிஎஸ் எடப்பாடி, அப்புறம் ராகுல் காந்தி பின்னா சுத்திட்டு இருக்காரு. அந்த ஆட்சி நடந்துகிட்டே இருக்கிறார். பாவம், கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும். இதால எதையாவது ஆட்சியை பிடிக்கிற வழி போவாருன்னா இப்படி பண்றாரு, ஏதாவது நடக்குமா? இப்படி உட்கார்ந்து இருந்தோம்னா எதை சோதிக்கிறது? பிளட் டெஸ்ட் தான் பண்ணணும், பிபி ஏறாம. அதனால நலமானதை என்ன செய்யணும்? வேற வழி என்ன கிடையாது. இனிமேல் இப்படிதான் இருக்க போகுது. நீங்க சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் உங்க பேச்ச கேட்காது. அதையும் கண்ட்ரோல் பண்றான். மழை பெய்ய பண்ணுவேன்றான். தெரியுமா? மழை உங்க ஊருக்கு மழை பெய்யும்னா இனிமேல் அவங்க டிசைட் பண்ணாதான் நம்ம ஊர்ல மழையை பெய்யும். வெயில் அடிக்கணும், அவன் டிசைட் பண்ணணும். எல்லாமே கண்ட்ரோல் மனிதன் கையில வந்துருச்சு. நமக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது. யாருக்கு புரிய மாட்டேங்குது? கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது. அவன் பைபிள் நல்லா பிடிச்சிட்டான். பிசாசும் அவன் கூட்டம் என்ன செஞ்சுட்டான்? பைபிள தரவு பிடிச்சிட்டான். என்ன பிடிச்சிட்டான் தெரியுமா? சகலுக்கும் உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் யார் கையில கொடுத்துட்டாரு? மனுஷன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றத
அவன் புடிச்சிட்டு அந்த மனுஷனை பிசாசு என்ன செஞ்சான், கையில எடுத்து வாடகை நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னு பூமியை அவன் ஆளுகை செய்யறான். நம்ம அவங்களுக்கு கட்டுப்பட்டவர்களா அவங்க கூட நடந்துட்டு இருக்கிறோம். ஆகவே சால்வையா கேட்டுக்கொள்கிறேன், இன்னைக்கு வந்ததுல என்னைய ஞாபகம் வச்சுன்னா டைமை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க டைம் உங்க கையில கிடையாது, உங்க கையில கிடையாது. யாரோ உங்க டைமை உங்களுக்கு தெரியாம திரும்பிட்டு இருக்காங்க. எப்படி தெரியுமா? உங்க மொபைல் போன் எடுத்த உடனே உங்களுக்கு பிரியமானது வருதான். உங்க மொபைல் போன் எடுத்த உடனே உங்களுக்கு பிடிச்ச அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோ அந்த டெம்ப்ளேட்டோ வருதா, வந்துச்சுன்னா நீங்க அடிக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். எடுத்த உடனே உங்களுக்கு பிடிச்சது இருந்துச்சுன்னா நீங்க மொபைல் அடிக்ட் ஆனாதுன்னு அர்த்தம். என்ன புதுசா ஏதோ வந்து இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு மொபைலுக்கு சம்பந்தம் இல்லை. இதுதான் டெஸ்ட், உங்களுக்கு இருக்க பிளட் டெஸ்ட் தான். நீங்க மொபைல் அடிக்டா இல்லையானா, அப்படி நீங்க எடுத்த உடனே உங்களுக்கு பிடிச்சது வந்துச்சுன்னா நீங்க அதுலதான் அடிக்ட் ஆனீங்கன்னு அர்த்தம். சரியா? அதனால தயவு செய்து மொபைல் போனை சோதிக்கவும். முதலாவது கணவன் மொபைல், மனைவி மொபைல், பிள்ளைகள் மொபைல் எல்லாம் சோதிச்சு பாருங்க, என்ன வருதுன்னு பாருங்க. பார்த்துட்டு அதுல சில ட்ரீட்மெண்ட் எடுங்க. டாக்டர்கிட்ட போய் அது சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். வாய்ப்படுத்த வைக்கலாம்.